நீங்க என்னெல்லாம் ஆடம்பரமா செலவு செய்றீங்கன்னு உங்க மாமியார் உங்கள சொல்றாங்க? குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா, ஒரு சின்ன ஃபீவர்னா கூட எனக்கு நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல சார். அந்த டாக்டர்ஸ நான் நம்ப மாட்டேன். நான் வந்து நெட்லாம் சர்ச் பண்ணி இந்த டாக்டர் நல்லா இருக்காங்க. ஆனா அவங்க கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா ரேட்டிங்லாம் வாங்குவாங்க. பார்த்துட்டு போவீங்க. ஆமா. அதெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அது அப்படியே பழகிடுச்சு. ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே பழகிடுச்சு. ஸோ அதனால ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ செலவினங்கள் அதிகமா தான் செய்யும். அப்ப அத்தை என்ன செய்வாங்கன்னா, எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? நாங்கலாம் அந்த காலத்துல நான் 3 குழந்தைங்கள பெத்தேன். 3 குழந்தைக்கும் ஒரு சளி கூட இது வரைக்கும் புடிச்சதில்ல அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க சார். நான் என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதே இல்லை சார். இவங்க பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் சார். சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஒரு மல்லிகை சீரகம் ஒரு துளச்சி கொதிக்க வச்சு ஊற்றினாலே அந்த பிள்ளைங்களுக்கு சரி மாமட்டியத்தில் சளிக்கு சளி வந்துடும், சரியாயிடும். ஆனால் இவங்க அந்த முட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் 5000 ரூபாய் செலவாயிடுச்சு. காசை மிச்சம் புடிச்சு வச்சு என்னதான் பண்ண போறீங்க? பேங்க் அக்கவுண்ட்ல போடுவீங்க, நகை வாங்கி போடுவீங்க, மாட்டிப்பீங்க, எல்லாம் ஓகே. மண்ணுக்குள்ள போறதுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வைக்க போறீங்க? ஏன்னா நீங்க எல்லாரும் பேசும்போது உங்களோட உள்ள இருக்கிற கூடிய ஆசை எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிட்டு எங்களையும் அதை பண்ணுன்றீங்க. திருப்பி நாங்களும் இதே ரிப்பீட்டேட்டிவ் ப்ராசஸ்ல நான் இருந்து நானும் கஷ்டப்பட்டு நானும் என்னோட ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு நான் என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அவங்க லக்ஸரியான ஒரு லைஃப் வாழும்போது அதான் எனக்கு எல்லாமே இருக்குன்னு லெத்தாஜிக்கான லைஃப் தான் நான் வந்து அவங்களுக்காக கொடுக்க போறேன். அவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம் வேலைக்கு போற நீ பேசுற, என் மருமவ வேலைக்கு போல நான் பேசுறேன். ஏன் பேசுறேன்னா அவளுக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியாத வீட்டு உள்ள உக்காந்து இருக்கிறா. அதை சொல்லி கொடுக்கத்தாமா இங்க வந்துக்கிறேன் நானு. அந்த வாயில்லாத பூச்சி உங்ககிட்ட எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பேசுறவங்க வாயில்லாத பூச்சிங்க உக்காந்து இருக்குது. அப்படி நீங்க சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. எந்த ஒரு இடத்துலயும் நான் என்னோட மாமியாரை வந்து கீழே இறக்கி பேசல. ஆனா நீங்க ஒரு 50 ரூபாய் நெயில் பாலிஷ்க்கு அவங்கள அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஒரு பாக்ஸே ஆர்டர் பண்றாங்கம்மா. ஏன்னா 600 ரூபாய் 300 ரூபான்னு எடுத்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதுதான் கேக்குறேன். ஒரு 600 ரூபாய் 300 ரூபாய்ல நீங்க என்ன கோட்டை கட்ட போறீங்க? அந்த காசு எப்படி வருது? அவ வேலைக்கு போட்டுல வீட்டுல உட்கார்றா. அப்போ வேலைக்கு போய் தனியா இண்டிபெண்டன்ட் உமன் என்ன வேணா செலவு பண்ணலாம். தன்னோட ஹஸ்பண்ட சார்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு எந்த ஒரு செலவும் பண்ணக்கூடாதா? என்ன பேசுறீங்க? மாமியாரங்க சொல்லி கொடுக்கறது தப்பா? உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. உங்களோட மருமகளை வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவ யாரு? எங்களை நம்பித்தானே வந்தா. அப்ப அவ எங்க வீட்டு மருமக இல்லையா? அவளுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும், பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணுமா? ஏங்க நீங்க வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க. 50 ரூபாய்க்கு ஏன் வாங்குறேன்னு கேக்குறீங்க. தனியா அவ சம்பாரிச்சு அந்த 50 ரூபாய்க்கு வாங்கினா அதையும் கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா இது ரொம்ப தப்புங்க.